காவேரியில் மணல் கொள்ள அதை பார்த்து பிடிச்ச உடனே இங்கே இருக்கிற எம்எல்ஏவுக்கு ஒன்றும் தாங்க முடியல. காசு கொடுத்து அரசினுடைய அனுமதி சீட்டோட கொட்டி வச்சிருக்கிற மணலை அராஜகம் பண்ணி அல்றாங்க. அதை வக்கீல்கள் போய் கேட்டால் காவல்துறை அதிகாரி, சார் இது ஜென்யூன் பில்லு, இது எங்களுக்கும் தெரியும், நாங்கள் என்ன பண்ணுறது, மேலேருந்து உத்தரவு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைங்கிறாரு. இந்த மேலேருந்து உத்தரவு இன்னும் எத்தனை நாள்? மேலேருந்து உத்தரவு இன்னும் எத்தனை நாள்? மீண்டும் ஆட்சிக்கு வருவான், என்ன எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார், அப்போ வச்சுக்கிறோம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் பதில். இவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? பில்லு ஃபுல் பில் கொடுக்குறோம். பில்லை வாங்கி பார்த்துவிட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு மண் அள்ளிட்டு போகிறாங்களாம். அப்புறமா கோர்ட்டுக்கு போகிறதான். நான் கோர்ட்டில் போய் சொல்லிட்டு கோர்ட்டு உத்தரவு போட்டோன்னே தாங்களே கொண்டாந்து கொட்டிடுறாங்களாம். எப்படி இருக்குது? இதே திமுக காரன் வீட்டில் பூரா எல்லா இடங்கள்லையும் நூற்றுக்கணக்கான யூனிட் கொட்டி வச்சிருக்கிறான். இப்போ வந்தால் காட்ட முடியும், என்னால் எடுக்குப்பாங்களா நடவடிக்கை? கிடையாது. கரூரில் மட்டும் தனி சட்டம், இன்னும் 15 நாள் தான் இருக்குது. இந்த தனி சட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மீண்டும் அம்மாவுடைய அரசன் எடப்பாடியார் தலைமையில் அமையும். இந்த வழக்கெல்லாம் எப்படி சந்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் உயர்நீதிமன்றம் சரி, உச்ச நீதிமன்றத்தையும் மதிப்பவர்கள், நீதியரசர் போடுகிற உத்தரவை மதிப்பவர்கள். ஆனால் மக்களுக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டோம். இவங்கள மாதிரி நேஷனல் ஹைவேஸை குறுக்காட்ட மாட்டோம். எங்கள் மாட்டு வண்டி லாரியில் மணல்றதை தடுத்தா மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவுத்துடுறான். 10,000 ரூபா கொடுக்குறேன் வான்னு சொல்கிறான். இந்த பின்னாடி ஆள் இருக்குது, அது சொன்னதுக்கு சொல்லி ஓட்டி போனவர் இருக்கிறாங்க. 10,000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி அது வந்து ஹைவேஸில். அதுக்கு காவல்துறை காவல் காக்குது, பாதுகாப்பு கொடுக்குது. எப்படி மாட்டு வண்டி என்னைக்கா அல்ல வேணும்னு சொன்னோமா? நான் போட்ட வீடியோ எடுத்து போட்டேன். அந்த வீடியோவில் ஏதாவது மாட்டு வண்டி ஒன்று இருந்ததா? 5 பொக்லின் 220 5 பொக்லின் உள்ளே இருந்து ஒரு மணி நேரத்துக்கு 50 லோடு மண் ஏற்ற முடியும். 5 லாரி உள்ள இருந்தது. 2 லாரி போயிட்டு எடுத்துக்கிட்டு இரவோடு இரவ தினம் 300 400 500 யூனிட் மேலே அல்றாங்க 4 இடத்துல. இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லாத காவல்துறை ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு 50 பேர் வேணுமா? ஐடி ப்ரூஃப் வேணுமா? எல்லாமே ஓட்டுக்கு தான். 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்களா? கடன் வாங்கி தானே கொடுக்குறாங்க. பின்ன என்ன கோபாலபுரத்தில் கொண்டா கொடுக்குறாங்க? வெயிலுக்காக 2000 கொடுக்குறாங்களா? ஐயா, அந்த 5 வருஷமாக வெயிலுக்கு கொடுக்க வேண்டியதுல கோடை காலத்து செய்தியாக பிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல. எல்லாமே மக்களுக்கு தெரியுங்க. இன்னைக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது. இப்படிதான் நாடகம் ஆடுறாங்க. லேப்டாப் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த 1000 ரூபாய் கடைசி நேரத்தில் 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கொடுத்துருக்க 5000 இருந்தாலும் எதுவும் எடுபடாது. மக்கள் விரோத அரசை மக்கள் விரட்டி அடிக்க தயாராகி விட்டார்கள். 2026 எடப்பாடியார் தான் முதலமைச்சர்.